கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். ஸ்டாலின் ஐயா பேசும்போதே சொல்றாரு, கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் செருப்பு வீசப்பட்டதை ஒழிய வேற எதற்காகவும் இல்லைன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேற்றுக்கு ஒரு 2-3 சேனல்ல நான் பேசினேன். யாருக்காவது நேரம் இருந்தால் அதை செய்யலாம்னு சொல்றேன். திமுக மீட்டிங் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா ஒரு 4-5 பிஞ்ச செருப்பை எடுத்துட்டு போங்க. இல்லை வேண்டாம், நல்ல செருப்பே முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க. காசு இல்லைன்னா கல்யாண மண்டபத்துலேயும் திருடிட்டாவது போங்க. அங்கே ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்துருப்பாரு. அவருடைய கவனத்தை நீங்க எடுக்கணும்னு சொன்னா எதுக்கு எடுக்க வேண்டியிருக்கும்? ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டாலின் ஐயா கிட்ட நீங்க அதை தெரிவிக்கணும். இங்கேருந்து ஒரு செருப்பு தூக்கி அவர் மேல வீசுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? சேச்சா, செருப்பு எதற்காக என் மேல் வீசப்பட்டது என்றால் இந்த பேசுகின்ற பேச்சாளர் சரியாக பேசவில்லை, மக்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக ரவி செருப்பு எடுத்து வீசினார்னு புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவுதானே, சாதாரணமான ஒரு விஷயம். இதில் ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. இப்படி ஒரு அபத்தத்தை சட்டமன்றத்தில் முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இரண்டாவது, இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில ஒரு கருப்பு பேட்ஜ் அடிச்சுட்டு வந்தா, நம்ம அப்பா களிமவனத்துல நல்லா அவருக்கு பழக்கம் உண்டு. திமுகவை பற்றியும் கருணாநிதி ஐயாவை பற்றியும் அப்பா அவர்கள் பேசிய வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வார்த்தை நாகரிகம் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உண்மையை சொன்னாரு. பட் நாகரிகமற்ற வார்த்தைகளை பழகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வீடியோ பார்க்காம விட்டுறதுதான் நல்லது. அவரு என்ன சொல்றாரு, என்னங்க பிபி அவங்களுக்கு எதுக்காக கையில கயிறு கட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை கம்யூனிஸ்ட் வாய மூடிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுடைய மைய நோக்கமே ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு அடையாளமாகவோ அல்லது போராட்டமாகவோ அல்லது உக்கிரமாகவோ செய்யலாம் அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்டோடைய கருத்து. ஆனா அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்பாவை ஐயா சொல்றாரு, என்ன பிபி அவங்களுக்குங்கிறாரு, கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு சொன்னால், விஜய் என்பவர் ஒரு நடிகர் என்று புறந்தள்ளக்கூடிய வகையிலேயோ அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் புறந்தள்ளக்கூடிய அளவுலையோ இல்லாம பெரிய அளவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற அடிப்படையில் புரியுது. ஆனால் அதனால் விஜய் உடனே ஜெயிச்சிருவாரா, அப்ப பிஜேபியும் அதிமுகவும் ஆட்சிக்கு வராதா அப்படின்னு கேட்டா, முதல் நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது தான், அதாவது ஒரு பேய் வீடுன்னு சொல்லுவீங்கன்னா, அந்த பேய் வெளில போயிடுச்சுன்னா லக்ஷ்மி தானே வந்துடும். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அந்த பேய் நீக்குவதற்கான வேலை செய்யப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது திமுக வழியை செய்ததாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சிபிஐ உள்ள வந்துருச்சுன்னா அது வழக்கு நடத்தும் விதம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா ஸ்டாலின் ஐயாவை கேட்டாலே சொல்லுவார். பொள்ளாச்சி வழக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இத்தனை பேரு, இத்தனை பிறை சாட்சி, இத்தனை நேர் சாட்சி, சில சாட்சிகளை உள்ளே கொண்டு வந்து தயங்கினாங்க. அந்த புகாரை கொடுப்பதற்கே அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய அண்ணன் ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். புகார் கொடுத்த பிறகு அது சிபிஐ உடனே போச்சு. சிபிஐ தான் அந்த வழக்கை நடத்தியது. துரிதமாக நாங்க ரிசல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு மாறுதட்டிக்கிட்டாங்க. செய்தது சிபிஐ. சோ அந்த வகையில நீங்க பேசுறதாக இருந்ததுன்னா இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுல அர்த்தம் இருக்கு. ஆனால் மக்களிடம் அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு கருத்து வந்துருச்சு, ஐயா அது ஒரு விபத்து, விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இவ்வளவுதான். நீங்க என்ன போய் அதுக்கப்புறம் துணி துவச்சு கொடுத்து அயன் பண்ணி கொடுத்தாலும் அங்க வேலையாக போகுது இல்லைங்கிறதுல மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரியே டிஆர் பாலு ஐயா ஏப்ரல் 14, 2023 அண்ணாமலை ஐயா ஒரு 9 பேர்கிட்ட 1,30,000 கோடியும் சில ஸ்கூலு யூனிவர்சிட்டிங்கிற பேர்ல இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்தாரு. அடுத்த நாளே அன்னைக்கு சாயங்காலமே RS பாரதி நான் மான நஷ்ட வழக்கு போடுவேன்னாரு. எல்லா பேப்பர்லயும் அடுத்த நாள் அதுதான் வந்தது, மான நஷ்ட வழக்கு போடுவோம்ன்றதுதான் வந்தது. ஆனா மானமும் போகல, நஷ்டமும் ஆகல, இவங்க ஒன்னும் வேலையும் செய்யல. ஜெகத் ரட்சகன் ஐயா இதெல்லாம் புறந்தள்ளி இருப்பாரு. அவங்க எப்படியா இருந்தாலும் கோர்ட்ல உண்மையதான் சொல்ல போறாங்க, நான் போய் நானா போய் ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டுட்டு அவரு ஒழுங்கா ஒதுங்கிட்டாரு. இவங்க வலுக்கட்டாயமா போடுறேன்ட்டு வந்தாங்க. டிஆர் பாலு ஐயாவுடைய வழக்கு மட்டும் மேல வந்தது. அண்ணாமலை வந்தாரு, ஆனா டிஆர் பாலு வரல. அதுக்கப்புறம் பால்துரை சிங்கம் அதற்காக வாதாடும் போது சில கேள்விகளை வைத்தாரு. எல்லாத்துக்கும் நம்ம ஓபிஎஸ் ஐயா எப்படி போய் ஆறுமுகசாமி ஐயாவுடைய கமிஷன்ல தெரியாது, புரியாது, தெரிஞ்சுக்கல, நடந்துக்கல அப்படின்ற ஒரு பேங்க்லயே சொன்னாரோ அதே மாதிரியே டிஆர் பாலுன்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு நினைச்சார். அந்த இடத்துல அண்ணாமலை இல்ல, நான் கேள்வி கேட்க போறேன்னு வரும்போது டிஆர் பாலு அங்க இல்ல. நவம்பர் 11ஆம் தேதி வருவாருன்னு நம்ம நம்புறோம். இது எல்லாமே திமுகவுக்கு
இடர்பாடாக இருக்கும். அடிப்படை திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் உட்கார்ந்தது இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மூட நம்பிக்கைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழக வாக்காளர்கள் மேல நான் வைக்கிற மூட நம்பிக்கையாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதெல்லாம் வலு சேரும். விஜய் விஷயத்துல நீங்க செய்தது மிகப்பெரிய தவறு.